வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அதையும் தாண்டி இங்க திமுக அதிமுக அவங்களுடைய போர்க்காலமா எப்படி போயிட்டு இருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடியா அப்படின்னு சொல்ற ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதால உங்களுடைய சப்போர்ட் அவசியம் தேவை. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்கே ஓபிஎஸ் என்னாச்சு, ஏன் அவர் இப்படி புலம்புறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, இங்கே அவர் கால் வைக்கிறதெல்லாம் என்னப்பா கன்னிவெடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன அப்படின்னா, இங்கே அவர் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து தனித்து போட்டிடுறாரு. அதாவது சுயேட்சையா போட்டிடுறாரு இல்லையா. ரெட்டலை சின்னம் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. ஆனா கடைசி நேரத்துல அதுவும் அவருக்கு கிடைக்கல. அதையும் தாண்டி இங்க அவர் சுயேட்சையா தான் போட்டி போடுறாரு. ஆனா அவர் மட்டுமா போட்டி போடுறாரு அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லைங்க. இங்க ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேர்லயே இன்னும் 5 பேர் போட்டி போடுறாங்க அதே தொகுதியில. இங்க ரெட்டலை சின்னம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா கூட இவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு தெரியும். ஆனா இங்க எந்த ஒரு சின்னமும் இல்லாம, இன்னும் சொல்ல போனா இங்க ஒரு புதிய சின்னத்தை தான் அவர் சுயேட்சையா ஒரு சின்னத்தை தான் வாங்கிட்டு வர போறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க மற்றவங்க எல்லாருமே அதே மாதிரி புது புது சின்னங்களை வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டு போடுறப்ப மிகப்பெரிய குளறுபடி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு பிளான் யாரு போட்டாங்க, இவரை தோக்கடிக்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா, இங்க அதிமுகவா இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு பக்கமும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதையும் தாண்டி தான் சின்னத்துல போட்டி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணமோ இல்லை, கடைசி வரைக்கும் இவரை ஒரு மனுஷனாவே மதிக்காம சீட்டும் கொடுக்காம இருந்ததுனால சரி எல்லாம் சொல்றாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதால கொடுத்த பிஜேபியா கூட இருக்குமோ, இவரை கடைசியா உட்காரவே வச்சிடலாம், இந்த எலெக்ஷனோட இவருடைய தேர்தலையே முடிச்சிடலாம், சரி இந்த எலெக்ஷனோட இவருடைய அரசியலையே முடிச்சிடலாம் அப்படின்னு கூடயும் பல பேர் நினைச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழும்புது. இங்க அதிமுக பக்கம் மட்டும் இல்லாம இங்க பிஜேபியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதையும் தாண்டி திமுகவுக்கு இதுல மிகப்பெரிய ஈடுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மைக் சின்னம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை இவரும் இப்ப ஏத்துக்கிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இது மாதிரி அவருக்கு மைக் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு. ஆனா இவர் இன்னும் அதை ஏத்துக்கல, வேற ஒரு சின்னத்தை ரெஃபர் பண்றாரு அப்படின்னு. ஆனா கடைசியா தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் ஒதுக்குனதோ அதை மட்டும்தான் இப்ப இவரால் ஏத்துக்கவும் முடிஞ்சிருக்கு. ஸோ அதோடைய மைக் சின்னத்தை இவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி பல கேள்விகளை இங்க கேட்டிருக்கிறாரு. அதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இங்க பிஜேபியில இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து, அதாவது சொல்ல போனா டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னமும், அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜி.கே. வாசன் அவர்களுக்கு வந்து சைக்கிள் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படி கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்ட சின்னம் கிடைச்சிருக்கு. ஆனா எங்களுக்கு கிடைக்கல, கூட்டணி போகாதனால தான் இப்படி நிலைமையா. அதையும் தாண்டி இங்க மதிமுக கூடயும் அவங்க கேட்ட பம்பரம் சின்னம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்குறப்ப இங்க தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குது. ஆனா இங்க மதிமுகவுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, 2 தொகுதியில போட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க 2 தொகுதியில போட்டிடுறோம், ஆனா ஒரே மாநிலத்துல போட்டிட முடியாது, வேற ஒரு மாநிலத்துல போட்டிடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரே மாநிலத்துல 2 தொகுதி போட்டிடணும் அப்படின்னு அவங்க ஆணித்தனமா சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் அந்த ஒரு விஷயம் இழுபறியிலே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு திரும்ப அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இங்க திமுகவும் அதிமுகவும் ஒருத்தங்களை மாத்தி சாடிக்கிறது தான் இங்க மிகப்பெரிய காமெடியா கூட பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வாயிலிருந்தே அவங்களுடைய தண்டவாளம் வண்டவாளம் எல்லாம் ரயில் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்க செங்கல்ல காமிச்சு பிரச்சாரம் பண்ண உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்து இவர் கூட இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சார போட்டோவையும் காமிச்சாரு. அப்படி காமிக்கிறப்ப தான் மறுபடியும் அதுக்கு எதிர்த்தாப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் ஒரு போட்டோ அனுப்பிச்சுடுறாரு. என்ன அப்படின்னா, அதுல ஸ்டாலினும் சரி இல்ல உதயநிதியும் சரி அவருமே கூடயும் சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி சிரிச்சிட்டு இருக்கிற போட்டோவை மட்டும் காமிச்சது இல்லாம, இங்க ஒரு மனுஷன் அப்படின்னா சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும், ஸ்டாலின் அவர்களுக்கு சிரிக்கவே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயங்கரமான பரப்புரையை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மறுபடியும் உதயநிதி அவர்கள் வேற ஒரு போட்டோவை காமிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இங்க யாராச்சும் எந்த அரசியலையாவது
சசிகலா காலில் விழுந்திருக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா, இது மாதிரி என்னுடைய ஃபோட்டோ ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை காமிங்க, நான் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்ட்டு அங்கே அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்க உதயநிதி அவர்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இப்ப எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க எடப்பாடி ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து இன்னைக்கு முதலமைச்சரா மாறி இருக்காரு. அவரு காலில் விழுந்திருக்கிறாரு, டயரை தொட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே சரி நடந்தது. அதுல இல்லவே இல்லை அப்படின்லாம் மாற்று கருத்தே இல்லை. அது எல்லாமே உண்மைதான். ஆனா நீங்க எப்படி வந்தீங்க? இங்க தாத்தாவுடைய அப்பாவுடைய பின்புலத்தால மட்டும்தானே நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க இவரை குறை சொல்றது எந்த அளவு சரியா இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட கேள்வி கூட. இங்க உங்களுடைய அப்பாவோ இல்ல உங்க தாத்தாவோ கட்சியில இல்லாத வேற ஒரு கட்சியில நீங்க போய் இருக்க முடியுமா? இல்ல நீங்க புதுசா ஒரு கட்சியை தொடங்கினா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடைக்குமா? இப்ப நீங்க இருக்கிற பவருக்கு முக்கியமான காரணம், நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கருணாநிதியோட அரசியலும் ஸ்டாலினோட அரசியலும் இன்னும் சொல்ல போனா ஒரு 50 ஆண்டுகால அரசியல் உழைப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க இப்ப ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க அப்படிங்கறதான் இவர் சொன்னதுக்கு என்னுடைய ஒரு சாமானியனுடைய பார்வையில நான் சொல்ல வரேன். அதையும் தாண்டி இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளாக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னே சொல்லல. ஆனா இப்படி உதயநிதி கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதையும் தாண்டி இங்க பல விஷயங்களை சீமான் தன்னுடைய சின்ன அறிமுக விழாவில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்க எதுக்கு என்னுடைய சின்னத்தை பறிக்கப்பட்டது? இன்னும் சொல்ல போனா இங்க திமுக அப்படின்னா உதயசூரியன், ரெட்டலை அப்படின்னா அதிமுக, தாமரை அப்படின்னா பாஜக அப்படின்னு அவங்களுடைய சின்னத்திலே பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல என்னுடைய சின்னத்தை மாற்றி கொடுத்தது எப்படி சரியா இருக்கும்? அதையும் தாண்டி ஒரு ஊனமற்ற ஒருத்தனுக்கும் நல்ல பலசாலியா உடல் அமைப்புல இருக்கிற ஒருத்தனுக்கும் ஒரே மாதிரியான போட்டி வச்சா எப்படி அது சரியா இருக்கும்? இது பேருக்கு மட்டும்தான் ஜனநாயகம், மற்றபடி இங்க ஜனநாயகமே இல்லை அப்படின்ட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க யார் ஓட்டு கேட்க போகணும் அப்படின்னாலும், எந்த பரப்புரை செய்யணும் அப்படின்னாலும், எந்த கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னாலும் என்னுடைய சின்னம் இல்லாம இங்க யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அதை பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பா பிஜேபி மேல கேஸ் போடுவேன். ஏன் அப்படின்னா, தேசிய மலர் நீங்க வச்சிருக்கிறப்ப ஏன் ஒரு தேசிய விலங்கை எனக்கு சின்னமா கொடுக்க கூடாது? ஒண்ணு எனக்கு தேசிய விலங்கை சின்னமா கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா தேசிய பூவா இருக்கிற அந்த தாமரை சின்னத்தை நீங்க விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் கேஸ் போடவும் ரெடியா இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம், இதெல்லாம் நடத்துவாரா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதையும் தாண்டி இங்க பாமக அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்க பாமக நாங்க வந்தோம் அப்படின்னா இங்க எல்லா சாதியினருக்கும் குறிப்பிட்ட இட ஒதுக்கீடை நாங்க வாங்கி தருவோம் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி இங்க கரும்புக்கு நெல்லுக்கு கொள்முதல் விலை அப்படிங்கிறத நாங்க நிர்ணயம் செய்வோம், கண்டிப்பா ஒரு ஆதார விலையை நிர்ணயம் செய்வோம் அப்படின்ட்டு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாம் நடத்துவாங்களா, இல்ல வழக்கம் போல எல்லாமே 10ஓட 11 போயிடுமா அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதையும் தாண்டி இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தேர்தல் அறிவிச்ச பிறகு இங்க பல கட்ட சோதனைகள்ல இங்க மாட்டின காசோலையின் விலை எவ்வளவு தெரியுங்களா? 70 கோடி ரூபாய் சிக்கியிருக்கு. இதுல பாதிக்கப்பட்டது அதிகம் யாரா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லாம இங்க ஓபிஎஸ்க்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தது சரியா? அதாவது அவர் போட்டியிடுற தொகுதியில இத்தனை பேர் போட்டிடுறாங்களே, இது யாரோட வேலையா இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதையும் தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.